சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் வந்து திரும்பவுமே ராஜா ராணிகிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா, மனோஜ் போட்ட பிளான் மாதிரியே ராணியும் பிளான் போட்டிருப்பாங்க. அப்ப வந்து எல்லாமே கேமரால பதிவாயிடுச்சு. அதனால அவங்க அந்த கேமராவ வச்சு ரொம்பவே பிளாக்மெயில் பண்றாங்க. "நீ நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்ட ராணி, சூப்பர் ராணி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க வந்து வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் கிட்ட, "நீ எப்போ தரப்போற? நீ இப்போ வந்து எதுவுமே உன்னால பேச முடியாது. இதுக்கு முன்னாடி என்னன்னா கூட நாங்க உங்ககிட்ட எதுவுமே பிளாக்மெயில் இல்லாம பண்ணோம். இப்போ எங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அத வச்சு நாங்க பிளாக்மெயில் பண்ணி என்ன வேணா வாங்கிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டாவே சொல்றாங்க. அத கேட்ட மனோஜ்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. வேற வழி இல்லாம மனோஜுமே வாஷிங் மிஷின் எடுத்து குடுத்துர்றாங்க. அடுத்து அங்க விஜயா வந்து அவங்க யோகா கிளாஸ்க்கு போறாங்க. அங்க போன இடத்துல பார்வதி கிட்ட சொல்றாங்க, "நீ வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்ன வீடியோடி?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் பேசுறப்போ உனக்கே தெரிய வரும். அத பத்தி தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து பார்வதிக்கே சும்மா கோவம் வருது. அடுத்து விஜயா வந்து பேசுறாங்க. "நான் எங்க வீட்ல ஒரு கிருஷ்ணன்ற ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஏதோ சின்ன தப்பு ஸ்கூல்ல பண்ணிட்டான். அப்ப வந்து அவங்கள சீர்திருத்த பள்ளியில போடலான்னு சொல்றாங்க. அதனால நான் ஏதாவது இப்ப எனக்கு மனசு கேட்காம நான் கிருஷிக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி என் 2வது மகனை நான் உதவிக்கு கூப்பிட்டேன். அவனை கூப்பிட்டு நான் கிருஷியை எப்படியோ சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாமல் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டு மீனா அங்கே வந்திருப்பாங்க. பார்வதி வந்து பூ கேட்டிருப்பாங்க. அதனால மீனா அங்கே வந்திருப்பாங்க. அதை கேட்டு மீனாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. "எப்படி அத்தை நீங்கள் பண்ணாத விஷயத்த பண்ணேன்னு சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் வச்சு குத்தி காமிக்கிறாங்க. நீங்கள்லாம் யாரை பார்த்து கற்றுக்கணுன்னா என் அத்தையை பார்த்து கற்றுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த உலகத்திலேயே யாரையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத ஆளே இல்ல. இவங்க தான் அந்த பையனை சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம பண்ணாங்க. ஆனா ஒரு சில பேரெல்லாம் இருக்காங்க, தான் பையனே இருந்தா கூட சீர்திருத்த பள்ளிக்கு போனா தான் திருந்துவான்னு சொல்லிட்டு தான் மகனையே போக சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு சொல்றாங்க. அப்புறம் மீனா வீட்டுக்கு போனதுமே அங்க வந்து சொல்றாங்க, "என்ன எங்க இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு, உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். ஆனா நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. முக்கியமா உங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி சொல்லு மீனா என்னன்னு" சொல்லிட்டு சொல்றப்போ, "யோகா கிளாஸ்ல இப்படிதான் உங்க மம்மியும் நீங்க தான் எல்லாம் பண்ணீங்க. அவங்க தான் எல்லாம் பண்ணீங்க. உங்க பெருமையா அவங்க பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இது ஒண்ணும் சரியா படலையே. அம்மா அந்த மாதிரி பண்ற ஆளே இல்ல. என்னவா இருக்கும்? எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்கன்னு" சொல்லிட்டு முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அடுத்து முத்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. மீனாக்கு ஒரு கால் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. அங்க வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, மீனா வாடி வீட்டுக்கு, கிருஷியோட பாட்டி இங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. கிருஷியை கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து மீனாவும் முத்துவும் உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா கிருஷியோட பாட்டி வந்து ரொம்பவே கத்துறாங்க. "என்ன மீனா நீங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? பையன் ஏதோ கஷ்டத்துல இருந்தான். சரி உதவி பண்ணீங்க. திரும்பி அதுக்கு உங்க கூடயே வச்சுப்பீங்களா? பையனை விடமாட்டேன்ற ஒரு அறிவில்லையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாவும் கத்திடுறாங்க, மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி. மீனா கேட்குறாங்க, "அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே. எப்படி ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இதுக்கு மேலே என்ன மீனா பேசுறது இருக்குது? நீங்கள் எனக்கு நிறையாவே உதவி பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்படி கிருஷியை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூடயே வச்சுக்கிறது நியாயமா? நீங்கள் பண்ணறதுனால அவங்க அம்மா என்ன போட்டு திட்டுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க கிருஷியோட பாட்டி. அதை கேட்டு மீனாவுக்கும் முத்துவுக்குமே ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து இவங்க எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.